ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கிராஃப்டட் பிரிஞ்சால் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிராஃப்டட் பிரிஞ்சால்ன்றது சுண்டைக்காய் செடி வேர் பகுதியும் மேல் பகுதி தண்டு பகுதியில் பிரிஞ்சால் செடியும் இருக்கும். அது கிராஃப்டட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். இந்த பிரிஞ்சால் ரகம் நல்ல ஹெல்த்தி பிளான்ட்டாக இருக்குது. 5-6 வருஷம் கூட தாக்கு பிடிக்கும். இந்த கிராஃப்டட் பிரிஞ்சால் ஒரு குட்டி மரம் போல் வளர்ந்துடுறதுனால நான் ஒரு பெரிய ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன். பல கிளைகள் வைத்து காய்கள் பூக்கள்லாம் நல்லா கொடுக்குது. அந்த ட்ரம் கொஞ்சம் காலியாக வச்சுருக்கேன். ஏன்னா மேலே சாண எரு அடிக்கடி கொடுப்பேன். அப்புறம் நம்ம வீட்லேயே கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அதை அடிக்கடி கொடுப்பேன். அதனால் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். மண் கம்மியாக தான் இருக்கும், ஓரளவு கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாலாம் இல்லாமல் ஓரளவு திட்டமாக வச்சுருக்கேன். இது ஈரப்பதத்தையும் தக்க வச்சுது. நம்ம 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணி விட்டால் கூட வாடாமல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.